இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜேசிடிகே தொலைக்காட்சி வாடிக்கையாளர்கள், உரிமையாளர்கள், நண்பர்கள், விசுவாசிகள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வசனத்தை இப்போ உங்களோடு இயேசு பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு சொல்ல போகிற வார்த்தை, முதலாவது சொன்னேன் வசனத்தை கேட்டல், இப்பொழுது வாசித்தல். வாசிக்க நடக்கிறது. ஏசாயா 54:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறைவு இருக்காது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே சொல்கிறாரு. இயேசு சொல்கிறார் 51:4 ஏசாயாவிலே, கர்த்தருடைய வேதம் என்னிலிருந்து புறப்படும், சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், சீயோன் நாளெல்லாம் வாசிக்க அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. எனக்கு ஒரு ஊழியக்காரரே தெரியும். அவர் எப்பொழுதுமே இந்த வசனத்தை வாசித்து கொண்டே இருப்பார். ஊழியக்காரர், குருவானவர், அது சபையில் நல்ல வல்லமையான ஊழியத்தை செய்தவர். எப்படியும் ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, சபைன்னு இருந்தால், குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை வரும். அவருக்கும் வந்தது, அவர் எதிர்ப்பு வந்தாலும் அது வாசிக்கிறதே ஜெபிக்க நிறுத்தலை. அவர் ஒரு நாள் இரவு ஊழியத்தை முடிச்சுட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை அடித்து கொன்றுடுன்னு சொல்லி ஒருவனுக்கு நல்ல தண்ணி போட்டு அவனை பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவன் வர்ற வழியில் கரெக்டாக காத்திருக்கான். இவன் வரும்போது அவன் அந்த கட்டப்பாறை குத்தி வச்சுருந்தான் தரையில், அது கீழே விழுந்துட்டு, வரும்போது விழுந்துட்டு, இவர் கண்டுடன் அதை எடுத்து இவர் அடிக்கணும். அந்த கடப்பாறை கம்பி எடுத்து இந்த ஊழியக்காரர் குருவானவரை அடிக்கணும். இப்படி குனிஞ்சதை எடுத்தான் பாருங்கள். எடுக்கும் அங்கேருந்து ஒரு பாம்பு அவனோட கையை கொத்திட்டு அலறான். அதே குருவான் அவனை தூக்கி அவர் வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவனுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து, எப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொள், நீ அடிக்கிறது என்னையே தான், அது எனக்கு தெரியும், ஆனால் இயேசு இன்றைக்கு உன்னோடு பேசி இருக்கிறார், ஒரு பாதிப்பும் வரல, அந்த பாம்பை கொத்துறதுனால கடித்ததுனால எந்த பிரச்சனையுமே வரல. காரணம் என்ன அப்படின்னா, இவர் வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கிறார். வாசிக்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான், உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். வாசிக்க தெரிந்தெடுத்து கொடுத்து, இதை வாசி என்றால் அவனுக்கு தெரியாது என்பானாம். ஏன் அப்படின்னா, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எனக்கு கண் இருக்குது, ஆனால் அதை வாசிக்க முடியலை. ஏன்னா அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை கர்த்தர் உடைத்தால்தான் நம்ம வாசிக்க முடியும். எல்லோரும் பைபிளை வாசிக்க முடியாது, எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது, எல்லோரும் அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் நீங்கள் இந்த வசனத்தை வாசியுங்கள், கேளுங்கள். அப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இவர் கொல்லுன்னு நினச்சி வரான், ஆனால் அதே சமயத்தில் கொல்ல முடியலை. அதே ஆள் மனம் திரும்ப ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி வீட்டம்மா ஒரு நாள் கூட சொல்லியிருக்கிறார், அந்த நான் பைபிள் படி அந்த அம்மா நல்ல வேதம் வாசிக்கும், இந்த பாவி மட்டைக்கு நான் பைபிள் படிக்கிறது பிடிக்கல அப்படின்னு. ஆனால் அவன் மட்டையை கொண்டு அடிச்சிருக்கான். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், இயேசுவையும் ஆராதிப்போம் அப்படி முடிவு பண்ணி அன்று முதற்கொண்டு பாருங்கள், நெகேமியா 8:3 ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார்கள். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாசிக்கிறது இல்லை, ஒரு ஜாமம் 12 காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் பைபிளை வாசித்துருக்குறாங்க ஆலயத்தில். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:3 தானியேலுக்குள்ள இந்த விசேஷ ஆவி இருந்தது. அதனால் அந்த கையெழுத்தை
கையுறுப்பு எழுதின வாசித்து அர்த்தத்தை சொல்லிட்டார். சொன்னோன்னே ராஜா அவரை உயர்த்தி விட்டார். தேசத்து பெரியவளாகிட்டார். தேசத்திலே மிகப்பெரிய பதவியில் கொண்டு வச்சிட்டார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டார். ஏன் அப்படின்னா எழுத்தை வாசித்தாங்க. அந்த காலத்தில் உள்ள எழுத்தால் நம்ம இப்போ வாசிக்க முடியாது. தமிழ் எழுத்துக்கள் மாறி போய்விட்டது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வீட்டுகளிலே வேதத்தை வாசித்து குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கள். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் அது அப்படி உடனடியாக நிறுத்தப்பட்டு விடும். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். இதுதான் இயேசு இன்றைக்கு சொல்கிறார். ரெண்டாவது ஒரு சிறந்த கருத்து, நாமும் கூட வேதத்தை வாசிக்கணும் தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணி இனிமேல் நான் வேதத்தை வாசிப்பேன் தீர்மானம் பண்ணினால் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில் உங்களுக்கு என்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.